ஹாய் எல்லாருக்கும். ரீசெண்டாக கவின் அண்ட் ஆண்ட்ரியா நடிச்சிருந்த மாஸ்க் அப்படின்ற படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து அந்த படத்தோட டேரக்டரான வி கர்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது, படம் வந்து கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற ஒரு நல்ல வைப் இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருகையை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் வந்து இந்த தொடர்ந்து அந்த படத்தில் வந்து என்ன கருன்றதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ மக்களுக்கு வந்து தேர்தலை முன்னிட்டு கொடுக்க வச்சிருந்த பணம் 440 கோடி காணாமல் போகுது. அது எப்படி வந்து காணாமல் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிற அந்த டைமில் ஆண்ட்ரியாவுக்கும் அண்ட் வந்து கவினுக்கும் நடக்கிற அந்த ஆடு புலி ஆட்டம் தான் வந்து இந்த கதையோட மெயின் கருத்து அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட நடிப்பாக இருக்கட்டும், கவினோட நடிப்பாக இருக்கட்டும், இவங்க கூட சேர்ந்து மற்ற நடிகர்கள் எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் மெருகேற்றிருக்காங்க அப்படின்றத வந்து தெரியப்படுது. ஸோ வி கர்ணன் இந்த படத்தை எடுத்தது மூலமாக ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பார்த்தவங்களே வந்து திருப்பி அந்த தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதுமே வந்து நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல மக்கள் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு கடைசியாக தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.